கர்த்தருக்குள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்தி எழுப்புதல் செய்திகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு கர்த்தரின் கையெழுத்துக்கள். கர்த்தரின் கையெழுத்துக்கள், ஹேண்ட் ரைட்டிங் ஆஃப் காட். வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அவருடைய கைப்பட எழுதின சில காரியங்கள் நாம் பார்க்கும் பொழுது ஒரு 3 இடங்களில் ஆண்டவர் அவருடைய கைப்பட சில காரியங்களை எழுதியிருக்கிறார். எதற்காக எழுதினார், அதில் இருக்கிற அர்த்தம் என்ன என்று நாம் தியானித்து சில சத்தியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் 10 கற்பனைகளை அவருடைய கை கொண்டு எழுதினார் என்று நாம் வாசிக்கிறோம். யாத்திராகம புஸ்தகத்தில் 32ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் 16வது வசனம். யாத்திராகமம் 32, 15, 16, குறிப்பாக 16ஆம் வசனத்தை மட்டும் கவனிக்கலாம். அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்து இருந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. அந்த 10 கற்பனைகளுடைய பலகையை ஆண்டவருடைய கரம் எழுதியது என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். அந்த 10 கட்டளைகளை ஆண்டவர் எழுதி இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்தார் என்று நமக்கு தெரியும். இதுக்கு ஒரு முக்கியமான 3 காரணங்களை நாம் பார்க்க முடியும். முதலாவது காரணம், அந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தால் அவர்களுக்கு திரளான ஆசீர்வாதங்களை கொடுக்கலாம். இந்த கட்டளைகளுக்கு அவர்கள் கீழ்ப்படியட்டும், திரளான ஆசீர்வாதங்களினாலே அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை இன்னும் மேன்மைப்படுத்தலாம் என்ற நோக்கத்தோடு ஆண்டவர் அந்த 10 கட்டளைகளை கொடுத்தார். 2வது நோக்கம், 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்ததினுடைய 2வது நோக்கம், இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக, டு டிசிப்ளைன் தேர் லைஃப் ஸ்டைல், அவருடைய வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துவதற்காக, நெறிப்படுத்துவதற்காக. நீங்கள் இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழ வேண்டும், இப்படி வாழக்கூடாது, இப்படி வாழக்கூடாது என்று இந்த கட்டளைகளில் ஆண்டவர் வெளிப்படுத்தி அவர்களுக்கு அதன்படி அவர்கள் வாழ்ந்து அவருடைய வாழ்க்கை நல்ல ஒரு அழகான, அற்புதமான, ஒழுங்கான ஒரு வாழ்க்கையாய், நீதி நெறி நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் அமைய வேண்டும், அல்லது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை கொடுத்தார். 3வதாக ஆண்டவர் இந்த 10 கற்பனைகளை கொடுத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், ஆண்டுடைய இருதயத்துக்கு எவைகள் பிரியமானவைகள், எவைகள் பிரியமில்லாதவைகள், ஆண்டவர் எவைகளை இஷ்டப்படுகிறார், எந்த காரியங்களை அருவருக்கிறார் என்று ஆண்டவருடைய இருதயத்தை இஸ்ரவேல் மக்களுக்கு புரிய வைப்பதற்காக இந்த 10 கற்பனைகளை கொடுக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல நோக்கங்களோடு அந்த 10 கற்பனைகளை கொடுத்தார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் முதலாவதாக 10 கற்பனைகள் அடங்கிய பலகைகளை அவருடைய கைப்பட எழுதினார். அந்த இப்படியாக ஆண்டவருடைய நோக்கங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வெறுப்புகளை நாம் புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு நீதி நெறியோடு, ஒரு ஒழுங்கோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு கர்த்தர் நம்முடைய மக்களுக்கு இவைகளை எழுதி தந்தார் என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையும் கூட இந்த காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவைகளையே நாம் சிந்தித்து கொண்டு இதன்படி நாம் ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. 2வதாக, கர்த்தருடைய கரம் ஒரு சுவற்றின் மேல் எழுதின ஒரு நிகழ்ச்சி நாம் தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அவர்கள் திராட்சரசம் குடித்து பெல்ஷாஜர் என்கிற ராஜா, அவருடைய காலத்தில் இது நடக்கிறது. இவர் தன்னுடைய மனைவிகளோடும் மற்ற உபராஜாக்களோடும் சேர்ந்து ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்ணி அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லும் ஆகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்த நேரத்திலே மனுஷனுடைய கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக, அங்க இருந்த அந்த விளக்குக்கு எதிராக ராஜாவின் அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டார். இது ஆண்டவராகிய கர்த்தர் எழுதின இரண்டாவது கையெழுத்து, இரண்டாவது இடம். இங்கே பெல்ஷாஜர் ராஜா பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இவர் நேபுகாத்நேச்சர் ராஜாவினுடைய மகன். இவருடைய ஆட்சி காலத்தில் இப்படி ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய ராஜாக்களையும் மனைவிகளையும் வைப்பாட்டிகளையும் வைத்துக்கொண்டு குடித்து கும்மாளம் அடித்து கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் ஆண்டவருடைய கை அங்கே ஒரு சுவற்றின் மேலே ஏதோ ஒரு விஷயத்தை எழுதுறதை இவர் பார்த்தார் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த இடத்துல இரண்டாவதாக அவருடைய கைப்பட சில காரியங்கள் எழுதினார் என்று வாசிக்கிறோம். எதற்காக அவர் எழுதினார், என்ன அந்த எழுத்துக்கள் என்று நாம் இங்கே புரிந்து கொள்வோமாக. எதற்காக எழுதினார், என்ன சூழ்நிலைக்காக எழுதினார் என்று இங்கே வாசிக்கும் பொழுது 22ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே இதனுடைய விளக்கத்தை சொன்ன அந்த தீர்க்கதரிசி தானியேல் சொல்லுகிறார், மகாராஜா, உன்னுடைய அப்பாவாய் இருந்த நேபுகாத்நேச்சர் ராஜா ஆண்டவருக்கு விரோதமாக மேட்டுமை கொண்டார், பெருமை கொண்டார், கர்வமாய் நடந்தார். அப்பொழுது ஆண்டவர் அந்த ராஜாவை அந்த மேன்மையிலிருந்து, அந்த பதவியிலிருந்து தள்ளிவிட்டார். அவருக்கு பைத்தியம் பிடித்தது. அவர் காட்டுக்கு சென்றார், மிருகத்தை போல புல் மேய்ந்தார். அதற்கப்புறம் அவர் உணர்ந்தார். அதுக்கப்புறம் அவர் மனம் திரும்பினார். அதுக்கு பிறகு ஆண்டவர் அவருக்கு இரக்கம் காண்பித்தார். ஆண்டவருக்கு முன்பாக மேட்டிமை, ஆண்டவருக்கு முன்பாக கர்வம், பெருமை பாராட்டுவது ஆண்டவர் பொறுத்து கொள்ள மாட்டார் என்று அவர் புரிந்து கொண்டார். இதெல்லாம் உமக்கு தெரியும், ஆனாலும் நீ ஆண்டவருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி கொள்ளவில்லை என்று இதன் காரணமாக கடவுளுடைய கரம் வந்து அங்கே எழுதினது என்று இவர் காரணத்தை சொல்லுகிறார். ஆகவே இது முதல் காரணம். ஆண்டவருக்கு முன்பாக இந்த பெல்ஷாஜர் என்கிற ராஜா பெருமைப்பட்டார், மேட்டுமை கர்வம் இருந்தது. அதற்காக ஆண்டவருடைய கரம் அங்கே சுவற்றிலே எழுதினது. ரெண்டாவது காரணம், இங்கே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் இவர் செய்தார். ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை கொண்டு வர சொல்லி அவைகளிலே இந்த மதுபானங்களை ஊற்றி கொண்டு குடித்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்தார். இது இரண்டாவது காரணம் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 5ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில். அதே வசனத்தில் இன்னும் என்ன சொல்லுகிறார், நீங்கள் விக்கிரகங்களை புகழ்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். விக்கிரகங்களை நீங்கள் புகழ்ந்தீர்கள், யூ ஹேவ் குளோரிஃபைட் தி ஐடல்ஸ் என்று சொல்லுகிறார். அவங்க விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள். இதுக்கெல்லாம் இந்த உலகத்தில் எல்லா ராஜ்யங்களும் ஆண்டவருடைய கரத்தின் கீழே இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் அவர்தான் காரணர் என்று இவருக்கு தெரியும். இவருடைய அப்பாவுடைய காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் இவருக்கு தெரியும். இருந்தாலும் அப்படிப்பட்ட தெய்வத்தை ஒதுக்கி விக்கிரகங்களுக்கு இவர் புகழ்ந்து பூஜைகளை பண்ணி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார். இது ஒரு காரணம் என்று அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஆகவே அந்த 22ஆம் வசனத்தில் 23ஆம் வசனத்தில் இந்த 3 காரணங்களை சொல்லுகிறார். நீ கீழ்ப்படியவில்லை, நீ ஆண்டவருக்கு விரோதமாய் காரியங்களை செய்தாய், நீ விக்கிரகங்களை மகிமைப்படுத்தினாய். இந்த காரணங்கள் தான் இதுக்கு, இந்த காரணத்தினாலே தான் ஆண்டவருடைய கரம் அங்கே எழுதினது என்று சொன்னார். அங்கே என்ன எழுதினது என்று நாம் அங்கே வாசிக்கும் பொழுது அந்த சுவற்றிலே எழுதப்பட்ட விஷயம் என்னவென்றால், ஆண்டவருடைய கரம் அந்த சுவற்றிலே
மெனே மெனே டெக்கேல் உப்பாரிசின் என்று எழுதினது. அந்த அர்த்தத்தை தீர்க்கதரிசியாக தானியேல் பெல்ஷாசர் ராஜாவுக்கு சொன்னார். சொல்லும்போது அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். மெனே என்று சொன்னால் உன் ராஜ்யம் முடிவுக்கு வந்து விட்டது. டெக்கேல் என்று சொன்னால் நீ தராசில் நிறுத்தப்பட்டாய், ஆனால் நீ குறைவாய் காணப்படுகிறாய், உன்னுடைய நற்கிரியைகள் குறைவாய் காணப்படுகிறது என்று அதனுடைய அர்த்தமா. அடுத்ததாக அதனுடைய அர்த்தத்தை தானியேலுக்கு தீர்க்கதரிசி அங்கே ராஜாவுக்கு சொல்லுகிறார். உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெரிசேயருக்கும் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னார். இப்படியாக அவருடைய ராஜ்யம் அங்கே எடுக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாக ஆண்டவருடைய கரம் அந்த காரியத்தை அங்கே எழுதினது. இப்படி எழுதி அந்த பெல்ஷாசர் ராஜனுடைய ராஜ்யம் அவரிடத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இதனால ஒரு 3 சத்தியங்களை முக்கியமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே. முதலாவது என்னவென்றால், ஆண்டவர் தான் அகில உலகத்தையும் ஆளுகை செய்கிறவர். எல்லா உலகத்தினுடைய சூழ்நிலைகள், காரியங்கள், ஆட்சிகள், அரசாங்கங்கள் எல்லாம் அவருடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் இருக்கிறது என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர்தான் எல்லாரை விட ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக, எல்லாரை விட சுப்ரீமாக இருக்கிறார் என்பது ரெண்டாவது சத்தியம். அவருடைய சித்தம்தான் இந்த பூமியிலே நிறைவேறும். அவருக்கு வேறாக எதுவும் இங்கே நடக்க வாய்ப்பு இல்லை. அவர்தான் ஆளுகை செய்கிறவர் என்கிற ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் நாம் புரிந்து கொள்கிற விஷயம் என்னவென்றால், எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட மேன்மைகள், நன்மைகளுக்கு நன்றி உள்ளவர்களாய் இல்லாமல் பெருமை உள்ளவர்களாய் நடந்து கொண்டால், கர்வமாய் நடந்து கொண்டால், மேட்டுமையாய் நடந்து கொண்டால், அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் தாழ்த்துவார், அப்படிப்பட்டவரை கர்த்தர் இறக்குவார், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் பாடம் புகட்டுவார் என்று நாம் புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, இதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்களை நாம் உணர்வோமாக, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மையாக இருந்து ஜீவிப்போம். நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும், எல்லா ராஜ்யங்களும், எல்லா விஷயமும் பூமியில் அவருடைய சித்தம்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறார். அவருடைய ஆதிக்கத்துக்குள்ளே தான் எல்லா சூழ்நிலையும் இருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் கர்த்தருடைய வழியில் உத்தமமாய் நடப்போம், விசுவாசத்தோடு நடப்போம். நம்முடைய சூழ்நிலையெல்லாம் கர்த்தர் கையில் ஒப்பு கொடுத்து நாம் முன்தொடருவோம். எல்லா சூழ்நிலைகளையும் அனுகூலமாகவும் ஆசீர்வாதமாகவும் அவர் நமக்கு முடித்து தருவார். மூன்றாவதாக, ஆண்டவருடைய கரம் எழுதின மூன்றாவது இடம் நாம் யோவான் சுவிசேஷத்தில் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம். விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார்கள். அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா, நம்முடைய சட்ட புஸ்தகத்தின்படி விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவர்களை கற்களினாலே அடிக்க வேண்டுமே, அடித்து சாகடிக்க வேண்டுமே, நாங்கள் அதை செய்யட்டுமா என்று கேட்கிறார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொன்னார். உங்களில் பாவம் செய்யாதவர்கள் முதலாவது கல்லெறியுங்கள் என்று ஒரு வார்த்தையை சொல்லி அவர் கீழே குனிந்து தரையிலே எழுதினார் என்று வாசிக்கிறோம். என்ன எழுதினார் என்று அங்கே அந்த சம்பவத்தை நாம் இப்பொழுது அந்த 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம். யோவான் சுவிசேஷம் 8:8. அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். என்ன எழுதினார் என்று நாம் அங்கே தியானிக்கும் பொழுது நமக்கு புரியும். அங்கே
தரையில் அவர் எழுதுறதை பார்த்து ஒவ்வொருவராக அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள், இடத்தை காலி பண்ணி விட்டார்கள். கடைசியில் ஒருவரும் கூட அந்த இடத்துல நிற்கவில்லை என்று நம்ம கீழே வாசிக்கிறோம். அப்போ என்ன எழுதினார் என்று நமக்கு அதில் புரிகிறது. என்ன, அங்கே நின்று கொண்டிருந்தவர்கள் யாரும் உத்தமர்கள் அல்ல, எல்லோரும் பாவம் செய்தவர்களே என்று அவர்களுடைய பாவங்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே கீழே எழுதினார். இது நம்ம மிக எளிதாகவே புரிந்து கொள்ளுகிறோம். ஆகவே இங்கே நாம் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு 3 காரியங்களை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. முதலாவது காரியம், ஆண்டவருக்கு நாம் செய்கிற எல்லா பாவங்களும் தெரியும். அவருக்கு தெரியாத எந்த பாவமும் நம்மிடத்தில் இல்லை என்று வாசிக்கிறோம். எல்லாம் ஆண்டவரிடத்தில், அந்த ரெக்கார்டெல்லாம் அவரிடத்தில் இருக்குது. அதை தான் அங்கே ஒவ்வொன்றாக எழுதினார் என்று நம்ம புரிஞ்சு கொள்ளுகிறோம். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் இதை உணர்ந்து நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பதித்து வைக்கிறார், ஆண்டவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறார். ஆண்டவருக்கு எல்லா பாவங்களும் அவருக்கு தெரிகிறது, வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு பாவத்துக்கு பயந்து, பாவத்துக்கு விலகி, கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அடுத்ததாக இங்கே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய, அதாவது இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய 2வது சத்தியம் என்னவென்று சொன்னால், எப்பேற்பட்ட பாவியையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தள்ளி விடுகிறவர் அல்ல என்கிற ஒரு சத்தியத்தை நாம் இங்கே புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் புரிய வைக்கிறார். எப்பேற்பட்ட பாவி, அந்த வந்த பாவி, அந்த பெண் பாவத்தில் பிடிப்பட்டவள், ஆனாலும் அவளையும் கூட அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சட்ட புஸ்தகத்தின்படி அவளை கொல்ல வேண்டும். ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதுக்கு உடன்படாமல், அதுக்கு இஷ்டப்படாமல் அவளை மன்னிப்போம் என்ற ஒரு நோக்கத்தோடு கூட அவளை நேசித்து அவளை மன்னித்தார். 1 யோவான் 4:8 வாசிக்கிறோம், ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். 1 பேதுரு 4:8 வாசிக்கிறோம், பாவம் அன்பு பலவிதமான பாவங்களை மூடும் அல்லது மன்னிக்கும் என்று வாசிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் வடிவமாக இருந்ததினாலே அவர் அந்த பாவியை வெறுக்கவில்லை, தள்ளிவிடவில்லை, தண்டனை கொடுக்கவில்லை, மன்னிக்கிறார். அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்பதை சொல்லாமலே சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எப்பேற்பட்ட பாவங்களை செய்தாலும் எந்த மாதிரியா பாவியை ஆண்டவரை மன்னிக்கவே மாட்டார். அப்படிப்பட்ட பாவி நான், என்னை போல ஒரு பாவி இந்த உலகத்தில் யாரும் இருக்க முடியாது, என்னால் வெளியே சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய பாவி நான் என்றெல்லாம் சொல்கிறவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், அவர் எப்பேற்பட்ட பாவம் செய்தாலும் கிருபையாய் ஏற்றுக்கொள்ளுவார். நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவார். 3வதாக இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பேற்பட்டவர் என்று இங்கே 3வதாக வாசிக்கிறோம். அவர் நீதிமானாய் இருக்கிறார். அவர் நீதிமானாய், அதாவது பாவமறியாதவராய் இருக்கிறார் என்பதை அங்கே நிரூபிக்கிறார். அங்கே எல்லாருடைய பாவங்களையும் அவர் அங்கே சுட்டி காண்பித்தார். ஆனால் இவரிடத்தில் யாரும் எந்த பாவத்தையும் சொல்ல முடியலை. அவர் அவ்வளவு பாவமறியாதவராக, அவ்வளவு பரிசுத்தவானாக இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தமான கடவுள். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற கடவுள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம். இவர் பரிசுத்தமானவர். இது போல ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் இந்த உலகத்தில் யாரையும் பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமுள்ளவர் மட்டுமல்ல, ஒரு கடவுள் என்று சொன்னால் என்னென்ன குணலட்சணங்கள் இருக்க வேண்டும், எல்லா அம்சங்களும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்குள்ளே மட்டுமே பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு உண்மையான தெய்வத்தை நாம் நம்பியிருக்கிறோம். இது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஸ்லாக்கியம். ஆகவே அந்த தேவனுக்கு பிரியமாக நாம் மாறுவோம், அவர் இறுதிக்கு ஏற்றவர்களாக ஜீவிப்போம், அவரை பிரியப்படுத்துவோம், அவருடைய சேவை செய்வோம், அவருடைய ஆசீர்வாதங்களை சுதரித்துக் கொள்வோமாக, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம் செய்வோம். பரலோகத்தின் பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலேயும் நீர் உம்முடைய கரத்தினாலே எழுதின 3 சம்பவங்கள் வேதத்தில் இருக்கிறது. அவைகளை நாங்கள் தியானித்தோம்.
அதிலிருந்து நல்ல சத்தியங்களை கற்றுக்கொண்டோம். அந்த சத்தியங்களை கை கொண்டு வாழ்ந்து, ஆண்டவரே கர்த்தாவே, நிகரற்ற உண்மையுள்ள தேவனாகிய பரிசுத்தமான கடவுளாகிய உம்மை நாங்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம், பாக்கியவான்களாக இருக்கிறோம். உமக்கு பிரியமாய் ஜீவித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.